வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சக்கை பழத்தில் ஒரு பாயாசம் தாங்க பார்க்க போகிறோம். எங்கள் நாகர்கோவில் சைடில் நாங்கள் ஜாக் ஃப்ரூட்டை சக்கை பழம் தாங்க சொல்லுவோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சட்டியில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி அண்டிப்பருப்பு கிஸ்மஸ் பழத்தை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா சக்கை பழத்தை தண்ணி ஊற்றாமல் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. அதையும் அதே நெய்யிலையே போட்டுக்கோங்க. அப்புறமா 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது கட்டி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்புறமா ஜாக் ஃப்ரூட்டில் ஆல்ரெடி ஸ்வீட் இருக்குங்க, அதனால் தேவைக்கேற்ப கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போது தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க. ஃபஸ்ட்டு பாலும் செகண்ட் பாலும் தாங்க. இப்போ நம்ம செகண்ட் எடுத்து வச்சுருக்க பாலை கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா முதல்ல எடுத்து வச்சுருக்க பாலையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்புறமா 3 ஏலக்காவை தாங்க தட்டி எடுத்துக்கிட்டு லாஸ்ட்டாக பாயசம் நல்லா கிளறினதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்கிற ஏலக்காய், அப்புறமா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கேஷ்யூ கிஸ்மஸ் பழம் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இந்த பாயாசம் எங்கள் வீட்டில் எங்கள் முத்தச்சி தாங்க பண்ணுவாங்க. முத்தச்சினா எங்கள் அம்மாவோட அம்மா தாங்க. அவங்க இறந்து 7-8 வருஷம் ஆகுதுங்க. அவங்க சக்கை பழத்தில் பாயாசம், அப்பம், மாம்பழத்தில் பாயாசம் இந்த மாதிரிலாம் பண்ணி தருவாங்கங்க. இதுக்கு தான் நம்ம வீட்டில் வயசானவங்க இருக்கணும்னு சொல்கிறது. எங்கள் முத்தச்சி எங்கள் கூட இருக்கும்போது எங்களுக்கு இந்த மாதிரி தாங்க ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக டிஷ், அப்புறமா எங்களுக்கு நல்ல கதையெல்லாம் சொல்லி தருவாங்கங்க. இப்போ தான் எங்களுக்கு கதை சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. இதுக்கு தாங்க வயசானவங்க எப்போவுமே நம்ம கூட இருக்கணும்னு சொல்கிறது. இப்போ உள்ள ஜென்ரேஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள ஹோமில் சேர்த்துட்றாங்க. ஆனால் அதோட ஃபீலிங் எங்களை மாதிரி பட்டவங்களுக்கு தாங்க தெரியும். நம்மளை பெற்று வளர்க்குறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கங்க. ஸோ நம்ம அவங்கள நல்லா பார்த்துக்கணுங்க. அது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு அதையே சொல்லி கொடுங்க. அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. பாய்.